நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் ரெட் அலர்ட் கனமழை. மாயாற்றில் காற்றாற்று வெள்ளம். வெள்ளப்பெருக்கில் நெஞ்சம் பதறும்படி ஆபத்தான முறையில் பரிசல் பயணம் மேற்கொண்டு மாயாற்றை கடக்கும் தெங்குமராடா கிராம மக்களின் பரிதாப நிலை குறித்த ஷபா நியூஸ் தமிழின் ஒரு ஸ்பெஷல் ஸ்டோரி. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடர்ந்த வனப்பகுதியில் அழகான தெங்குமராடா மலை கிராமம் அமைஞ்சிருக்கு. இங்கு இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட மக்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் விவசாயிகள், கூலி வேலை செய்பவர்கள் இந்த மாயாற்றை பரிசல்கள் மூலம் கடந்துதான் தங்களுடைய வயிற்று பிழப்பை நடத்திட்டு வர்றாங்க. கடந்த சில நாட்களாக நீலகிரி மலைப்பகுதியில் பலத்த மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக மாயாற்றில் வழக்கத்தை விட தண்ணீர் அதிகரித்து வருது. தற்போது கோவை மாவட்டம் பில்லூர் அணை தனது முழு கொள்ளளவை எட்டியிருப்பதால 18,000 கன அடி நீர் திறந்து விடப்பட்டிருக்கு. இதனால மாயாற்றில் கணிசமான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு காட்டு ஆறு போல தண்ணீர் கரை புரண்டு ஓடுது. மழைக்காலங்களில் மாயாற்றில் திடீர்னு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுடும். அப்போதும் இந்த தெங்குமராடா கிராம மக்கள் ஆபத்தான முறையில தான் பரிசல்ல பயணம் மேற்கொண்டு வர வேண்டியிருக்கு. உயிரை பணயம் வச்சு பயணம் செய்யும் காட்சிகளைத்தான் நேரடியாக பார்த்துட்டு இருக்கோம். சரி, இதுக்கு என்னதான்ப்பா சொல்யூஷன் அப்படின்னு அந்த பகுதியை சேர்ந்த கிராம மக்கள் கிட்ட கேட்கும்போது, நாங்கள் பல ஆண்டுகளாக மாயாற்றை கடந்து பரிசல்ல தான் பயணம் மேற்கொண்டு வரோம். திடீர்னு வெள்ளப்பெருக்கும் ஏற்படும். சில சமயம் ஆற்றை கடக்க முடியாமல் ஊருக்குள்ளேயே முடங்கிடுவோம். ஒரு கட்டத்தில் அதையும் மீறி வயிற்று பிழப்புக்காக ஆபத்தான முறையில் பரிசலை கடந்து போகிறோம். இதற்கு நிரந்தர தீர்வா மாயாற்றுக்கு மேலே தொங்கு பாலம் அமைச்சு கொடுங்கன்னு மாவட்ட நிர்வாகத்திடம் பல வருஷமாக போராடிட்டும் வர்றோம். ஆனால் இதுவரை எங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படலை. இனியாவது மாவட்ட நிர்வாகம் தாமதிக்காம தொங்கு பாலம் அமைக்குங்கிற எதிர்பார்ப்பில் காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு வேதனை தெரிவிக்கிறாங்க. இந்த மக்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நீங்கள் யாராவது நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உதவி செய்யலாம். ஷபா நியூஸ் தமிழுக்காக பிறைமதி. நம்ம ஊர் செய்திகளை பார்க்க நம்ம ஊர் சேனல் ஷபா நியூஸ் தமிழை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.